வெல்கம் டு மீன் ஆஃப் மேத். இன்னைக்கு நம்ம பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். A prime number is a number which has exactly two factors, that is 1 and the number itself. In other words, a number which is greater than 1 and is divisible by 1 and itself only is said to be a prime number. அதாவது எந்த நம்பருக்கு எக்ஸாக்டா 1 and the same நம்பரை தவிர வேற எந்த ஃபேக்டரும் இல்லையோ அதுதான் பிரைம் நம்பர்னு சொல்றோம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா 1 விட பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டு அதோட டிவிடெண்ட் 1 and the same நம்பராகவே இருந்தால் அதை தான் பிரைம் நம்பர்னு சொல்ல முடியும். For example, 5 is a prime number as it has exactly 1 and 5 as its factors. 5ன்றதை ஏன் பிரைம் நம்பர்னு சொல்றோம்னா 5க்கு 1 and 5னு ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதாவது 1 is the factor and the same number தான் இன்னொரு ஃபேக்டர். So similarly we have to say நம்மளால வந்து 2, 3, 7, 11 and so on இதெல்லாமே வந்து prime numbers நம்மளால சொல்ல முடியும். Okay, so far இதில் நம்ம பண்ண வேண்டிய observations பார்க்கலாம். 2 is the smallest prime number and the largest prime number cannot be obtained because there are infinite number of prime numbers. இருக்கிறதுலையே சின்ன prime number 2 தான். Since infinite number of prime numbers இருக்கிறதுனால நம்மளால largest prime number எக்ஸாக்டா சொல்ல முடியாது. Except 2, every prime number is a odd number. 2 தவிர பேலன்ஸ் வர எல்லா prime numbersம் கண்டிப்பா odd numberஆ தான் இருக்கும். Okay, so for prime numbersனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now composite number பத்தி பார்க்கலாம் வாங்க. A composite number has more than two factors. In other words, a composite number is divisible by 1 by itself and at least by one more number. அதாவது கிளியரா சொல்லியிருக்காங்க. காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர்ஸை விட அதிகமான ஃபேக்டர்ஸா ஒரு நம்பர் ஆச்சு இருக்கணும். அந்த நம்பரை காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். ஆல்சோ ஒரு காம்போசிட் நம்பரை 1 அப்புறம் அந்த சேம் நம்பர் அண்ட் இன்னொரு நம்பரால டிவிசிபிளா இருக்கணும். இன்னும் ஷார்ட் அண்ட் கிளியரா சொல்லணும்னா எந்த நம்பர்லாம் பிரைம் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர் தான். ஈஸியா சொல்லி முடிச்சிடலாம். For example, 6 is a composite number because factors of 6 are 1, 2, 3 and 6. That is 6 can be divisible by 1, 2, 3 and 6. இதில் பார்த்தீங்கன்னா 1 and 6 மட்டும்தான் the 1 and same number. Suppose 1 and 6 ஆல மட்டும் divisible ஆகிருந்துச்சுன்னா 6 வந்து prime numberனு சொல்லலாம். இதில் 2 and 3க்கு இன்னும் some factors வந்திருக்கு. இன்னும் சில numbers ஆல் divisible ஆயிருக்கு. So definitely it is a composite number. Similarly 4, 6, 8, 9, 10, 12 and so on இதெல்லாமே வந்து composite numberனு சொல்லலாம். Okay, so composite number நம்ம பண்ண observations பத்தி பார்க்கலாம். The smallest composite number is 4 and the largest composite number cannot be obtained as we have infinite numbers of composite number. இருக்கிறதுலே 4 தான் smallest composite numberனு சொல்றோம் and infinite numbers of composite number இருக்கிறதுனால largest composite number நம்மளால calculate பண்ண முடியாது. A composite number can be odd or even. ஒரு composite number even numberஆவும் இருக்கலாம் odd numberஆவும் இருக்கலாம். அது it doesn't matter. அடுத்தது 1 is neither a prime number nor a composite number. அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா நம்பர் 1 இருக்கு இல்லையா, so far 1, 2, 3, 4 and so on போவோம். 2, 3 எல்லாம் வந்து prime number, 4 composite number and so on. இந்த இடத்துல இருக்கிற 1ங்கிறது prime numberம் கிடையாது, composite numberம் கிடையாது. இது வந்து ஒரு common numberஆ தான் நம்ம எடுத்துக்கணும். Okay, so far நம்ம வந்து prime number and composite number பத்தி தெரிஞ்சிருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய basic concepts பத்தி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை subscribe பண்ணிக்கோங்க. Thanks for watching. Thank you.